ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்பா பயணம் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எள்ளை பற்றி தாங்க இருக்க போகுது. நம்ம ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம். எள்ளு நம்ம விதைச்சதுலேருந்து விளைஞ்சு நம்ம அறுக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் என்னென்ன ப்ராசஸ் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதீங்க, மேலே ஐகார்டில் கொடுக்குறேங்க. அதை போய் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். எள்ளு விதைச்சது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி விதைச்சிருந்தேங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா எள்ளு செடி நல்லா விளைஞ்சு நம்ம அறுக்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அறுத்துருந்தேங்க. மொத்தமாக டைம் பார்த்திங்கன்னா 80 நாளில் அறுத்துருந்தோம். எள்ளு செடிக்கு எப்படி தண்ணி கட்டியிருந்தோன்னு பார்க்கலாங்க. நாங்கள் அதிகமாக தண்ணி கட்டலை. நடுவில் கொஞ்சம் மழை பேஞ்சுங்க. அதனால் அதிகமாக தண்ணி கட்டலை. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 தண்ணி தான் கட்டியிருந்தோம். முதல் தண்ணி பார்த்திங்கன்னா 25 நாள்லேருந்து 30 நாளில் கட்டியிருந்தோங்க. ரெண்டாவது தண்ணி பார்த்திங்கன்னா 45 நாளில் கட்டியிருந்தோம். மூணாவது தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அறுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 75 நாளில் கட்டி அதுக்கப்புறம் அறுத்துட்டாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, முதல் தண்ணி 25 நாளில் கட்டியிருக்கிறாங்க, எப்படி செடி வளர்ந்துருக்கும் அப்படின்னு. நம்ம எள்ளு விதைக்கிறப்பயே பார்த்திங்கன்னா கரெக்டான ஈரத்தில் விதைச்சோம்னா நல்லா ஈரப்பதத்தில் செடி நல்லாவே முளைச்சிருங்க. அந்த எள்ளு நல்லாவே முளைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கட்டணுங்கிற அவசியம் இருக்காது. மறுபடியும் 25 நாளில் கட்டினா போதுங்க. நம்ம தோட்டத்தில் சைடில் ஃபுல்லும் சென்ட்ரல்லையும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருந்துச்சுங்க. அதனால் அந்த நிழல்லையே ஈரப்பதம் கரெக்டாக இருந்துச்சு. இதே தென்னை மரமோ இல்லை எந்த நிழலுமே இல்லாத தோட்டத்தில் எள்ளு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள்லேயே கட்டிடணும். நம்மளது ஈரப்பதம் நல்லா இருக்கிற தோட்டம்னால பார்த்திங்கன்னா ஒரு 25 நாளில் கட்டியிருந்தோம். நம்ம பார்த்திங்கன்னா எள்ளு விதைச்சி அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டு செலவுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது தோட்டத்தில் போட்டிருந்தோம். இதே நிறைய பேர் சேல்ஸுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மருந்து அடிப்பாங்க. அதாவது இலையில் நோவு வந்திருக்கு, அதாவது புழு ஏதாச்சும் பூச்சி பிடிச்சிருக்கு, இலை பழுத்திருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிப்பாங்க. நம்ம வீட்டு செலவுக்காக இது பண்ணுறதுனால எந்த மருந்துமே அடிக்கலைங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா செடியில் பூ நல்லா பிடிக்கணும், நல்லா கரெக்டாக நின்றுச்சுன்னா மட்டும்தான் காய் நல்லா வருங்க. பூக்கோசரம் மருந்தும் அடிப்பாங்க. நம்மளது எந்த மருந்துமே அடிக்காத சூப்பராக வந்திருக்குங்க செடி. எள்ளு செடியெல்லாம் அறுத்ததுக்கப்புறம் கத்தையெல்லாம் கட்டலைங்க. அப்படியே அறுத்த வாக்கிலேயே டிராக்டரில் போட்டு கொண்டு களத்தில் கொட்டிக்கிட்டோம். இந்த களம் பார்த்திங்கன்னா பொதுக்களங்க. 2-3 ஊர் மக்கள் கொண்டு கொட்டி காய வச்சு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேருக்கு மேலே கொட்டியிருந்தாங்க. அது நிறைய பேர் எடுத்து வச்சு தட்டுற ஸ்டேஜையும் வந்துருச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா கொண்டு ஒரு ஓரமாக சுத்தம் பண்ணி விட்டு கொட்டிகிட்ருக்குறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 40 சென்ட், 50 சென்ட், 1 ஏக்கரா, 2 ஏக்கரான்னு அவங்க போட்டிருக்கிறத கொண்டு இது மாதிரி களத்தில் கொட்டி தட்டி எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இந்த பொது களத்தில் பார்த்திங்கன்னா என்ன பொருள் வேணாலும் கொண்டு காய போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. நம்மளுக்கு செடி பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துடுச்சு. காயும் நல்லா வந்துருந்துச்சு. கரெக்டாக 80 நாளில் அறுத்தாச்சு. ஆள் விட்டு தாங்க அறுத்துருந்தோம். ஒரு நாள்லேயே எள்ளு செடியெல்லாம் அறுத்து முடிச்சிட்டாங்க. எள்ளோட அறுவடை டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக, அதாவது தோராயமாக பார்த்திங்கன்னா 80 நாள்லேருந்து 90 நாளுங்க.
அது ஒவ்வொரு தோட்டத்துக்கும் மாறும், ஒவ்வொரு எள்ளுக்கும் வந்து மாறுங்க, டைமிங் வந்து மாறும். நம்மளுது பார்த்திங்கன்னா 80 நாள்லேயே இது பண்ணிட்டோம். இது எப்படி வந்து எள்ளு நம்ம விளைஞ்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிப்போன்னு பார்த்திங்கன்னா, காய் வந்து நல்லா பழுத்துரும். பழுத்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம அறுத்துடணும். இல்லை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எள்ளெல்லாம் வெடிச்சிரும். தண்ணி கட்டுறதை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு செடியோட விளைச்சல் வந்து மாறுங்க. நம்ம வந்து எள்ளுக்காய் வந்து கொட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுட்ருக்குறோம். இது கரெக்டாக வந்து சூடு வந்து எல்லா பக்கம் பரவி கரெக்டான ஒரு இதில் இருக்குங்க. இப்போ எடுத்து விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து காஞ்சிரும். நாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை வந்து தட்டியிருந்தோம். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய பேர் வந்து எள்ளுக்காய் வந்து கத்தையாக வந்து கட்டியிருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்தையெல்லாம் கட்டலைங்க, அறுத்த வாக்கிலேயே வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே வந்து கொட்டிட்டோம். நம்ம வந்து கத்தையாக கட்டாமல் அப்படியே வந்து உதறி போட்டு தட்டிக்கிற மாதிரி தான் பிளானில் வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கத்தையாகவும் கட்டலாம், இல்லை நம்ம போட்டிருக்க மாதிரி அப்படியேவும் போடலாங்க. கத்தையாக கட்டுறப்ப பார்த்திங்கன்னா கத்தையாக கட்டியிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எள்ளு வந்து காயாமல் அந்த இடத்துல எள்ளு வந்து விழுகாது. ஆனால் இப்படி போடுறப்ப ஃபுல்லாக வந்து நல்லா வெயிலுக்கு காஞ்சு நல்லா எள்ளெல்லாம் விழுந்துருங்க. நாங்களும் முதல்ல பார்த்திங்கன்னா எள்ளுக்காய் வந்து கத்தையாக வந்து கட்டித்தாங்க தட்டிகிட்ருந்தோம். மறுபடியும் ஒரு 3 வருஷமாக பார்த்து சரி அப்படி கத்தையாக கட்டுறதை விட இப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்துருந்தோம். உண்மையாலுமே சொல்லப்போனால் இது தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது தட்டுறக்கும். எங்களை மாதிரி நீங்களும் யாராவது கத்தை கட்டாமல் அப்படியே வந்து தட்டி எடுத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எள்ளுக்காய் வந்து கத்தையாக கட்டாமல் போகிறதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா டைம் வந்து சேவ் ஆகுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எள்ளுக்காய் வந்து பிடுங்கி போட்டுருவோம், மறுபடியும் வந்து கத்தையாக வந்து கட்டுவோம், மறுபடியும் வந்து வண்டியில் எடுத்து போடுவோம். இப்போ நம்ம செஞ்சதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிடுங்கி போட்டுருவாங்க. அந்த கத்தை கட்டுற டைமுக்கு நம்ம வந்து எடுத்து வந்து போட்டுடலாங்க, வண்டியில் வந்து எடுத்து போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா தட்டுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எள்ளுக்காய் அறுத்து அடைஞ்சு கொண்டு வந்து நம்ம களத்தில் கொட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கும். நல்லா சூடு வந்து எல்லா பக்கமே இறங்கி நல்லா அவிஞ்சு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஆவி பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ சூடாக வந்து போகுதுன்னு. நம்மளோட எள்ளுக்காய் தோட்டத்தோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 90 சென்ட்டுங்க. அந்த காய் வந்து கொண்டு வந்து இங்கே களத்தில் வந்து போட்டுருந்தேனிங்களா, நம்ம எடுத்து வர்றப்போ வந்து களத்தில் அவ்வளோக்கா இடம் இல்லைங்க, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே வந்து ஒன்று மேலே போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடம்பாக தான் வந்து போட்டு விட்டு போயிருந்தோம். எள்ளுக்காயில் பார்த்திங்கன்னா நிறையா பூச்சி இருக்கும். உங்களுக்கு வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா பூச்சி வந்து இருக்குங்க. இதில் பாதி குட்டான் எடுக்கிறப்ப இந்தளவுக்கு பூச்சிங்க, ஃபுல் குட்டான் எடுத்தோம்னா இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து கீழே தான் இருக்கும். நம்மளோட எள்ளுக்காயும் சூப்பராக எடுத்து விட்டாச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து தட்டி வந்து போட்டிருக்குறாங்க. நம்ம எள்ளுக்காய் எடுத்து விடுறப்பயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடம்பாத்தான் எடுத்து விட்டுருந்தோம். அதனால முதல் தடு தட்டுறப்ப எள்ளு வந்து அந்தளவுக்கு விழுலிங்க. நம்ம தட்டி முடிக்கிறப்ப இன்னொருத்திங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அதனால் இடம் நல்லாவே விஸ்தானமாக இருந்துச்சு. இடம் கொஞ்சம் நல்லாவே இருந்ததுனால நம்ம தட்டி நல்லாவே பரவலாக போட்டு விட்டோங்க. நல்லா 2 நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே எள்ளெல்லாம் நல்லா பளிச்சுன்னு வந்து விழுந்துருச்சு. நம்ம எள்ளுக்காய் தட்டுற சவுண்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம எள்ளுக்காய் கொண்டு வந்து கொட்டுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடச்சி விட்டுருந்தாங்க. அவங்கெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க. எள்ளுக்காய் பார்த்திங்கன்னா களத்தில் கொண்டு வந்து போட்டு தான் தட்டணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளேயே வந்து படுதா போட்டு எடுத்து வச்சு தட்டி காய வச்சு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளது பார்த்திங்கன்னா களம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பொது களம்னால எல்லா மக்களும் கொண்டு வந்து இது மாதிரி கொண்டு வந்து போட்டு தட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளது எள்ளுக்காய் தட்டுறப்பே காஞ்ச எள்ளுக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியிலே வந்து ஏற்றியாச்சு. நம்மளது பார்த்திங்கன்னா அங்கே போடுறதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்திலே வந்து அது குப்பையாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து சைடில் அப்படியே வந்து ஓரமாக போட்டு விட்டு போயிட்டுருக்காங்க.
நம்மளது பார்த்திங்கன்னா சூப்பராக எள்ளெல்லாம் தட்டி எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து சாக்கில் வந்து பிடிச்சி நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் வந்து அதை சலிக்கலாங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சலிக்கிறதையும் வந்து எண்ணெய் ஆட்டுறதையும் வந்து நான் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 90 சென்டில் வந்து இவ்வளோ எள்ளு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம எள்ளு வந்து கிடச்சிருச்சு. இனி எள்ளெல்லாம் சலித்து நம்ம எண்ணெய் ஆட்டுற வரையும் இன்னும் கால்வாசி ப்ராசஸ் அப்படியே இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் விவசாயம் பற்றிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.